இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாமா. பேன் சூடானதும் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பும் சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் நல்லா பொன்னிறமா வரணும். அது ஒரு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த டைம்ல நான் ஒரு 15 பல்லு பூண்டு எடுத்து தோல் எடுத்து வச்சிருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து லைட்டா வறுத்து எடுத்துக்கோங்க. 3 பெரிய வெங்காயம் எடுத்து நீள நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வர டைம்ல நான் ஒரு 8 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. நான் ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமா ஒரு 10 இலைக்கு புதினா சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். புதினா கொத்தமல்லி வதங்கினதும் 2 பீஸ் தேங்காய் எடுத்து பொடியை நறுக்கி வச்சிருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். தேங்காவும் சேர்த்து ஒரு வதக்கிடுங்க. கொஞ்சமா புளி 50 கிராம் பொட்டுக்கடலை இது ரெண்டும் சேர்த்து சூடு ஏத்தனா போதும். இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நம்ம வதக்கி வச்ச வெங்காயம் நல்லா ஆறி இருக்கு. இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்க்கறதுக்கு முன்ன ஒரு அரை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு ஒரு அரை அரைச்சிட்டு தண்ணி ஒரு கப் அளவுக்கு சேர்த்து நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்குங்க. பாருங்க இந்த அளவுக்கு லைட்டா கொரகொரப்பா எடுத்துக்குங்க. பாருங்க 1 டீஸ்பூன் எண்ணெய், அதுல ஒரு 5 உளுந்தம் பருப்பு, அரை ஸ்பூன் கடுகு, ஒரு காஞ்ச மிளகாய் 2ஆ கட் பண்ணது. அவ்வளவுதான்மா. இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான சட்னி ரெடி.